சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடு இன்றைக்கி நைட் நடக்க போகிறத காலையிலையும் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சீரியல் ரொம்ப சோகமாக தான் போயிட்டுருக்குது. ஏன்னா இன்றைக்கி மனோஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. சுருதியும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. சுருதிகிட்ட மீனா வந்து யாரோ துரத்திட்டு போனதுனால தான் அவர் வண்டியில் போய் இடிச்சிருக்காரு, நிறையா பேர்த்தையும் இடிச்சு விட்டுட்டே போயிருந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்படின்னா யாரே துரத்திட்டு போயிருப்பாருன்னு சொல்லி சுருதி கேட்குறா. அதுதான் தெரியல, அவர் கான்சியஸ் வந்தானே தான் நம்ம எதாக இருந்தாலும் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறப்ப போலீஸ் வராங்க. அதுக்கு முன்னாடி முத்து போய் பில்லு எவ்வளோன்ட்டு எல்லாம் கேட்டுட்டு வராரு. பில்லு அமௌண்ட்டு இன்னும் இதை பற்றி சொல்லலை மீனா, இப்போ வந்து அட்வான்ஸ் மாதிரி 50,000 கட்ட சொல்கிறாங்க, சரி அதே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பேசிட்டு 2 பேர் இருக்கிறப்ப போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு ரிசப்ஷனில் விசாரிக்கிறாங்க. மனோஜுங்கிறது எங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் நார்மல் வார்டுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறப்ப இவங்க 2 பேரும் கேட்டு என் தம்பி இதாங்க என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை அவன் பாருங்க இப்போ யாரையோ துரத்திட்டு ஒடியாந்ததில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சாமா, அதை நாங்கள் விசாரிக்கணும், யார் என்ன துரத்திட்டு வந்தாங்க, அதனால நிறைய பேர் டேமேஜ் ஆகிருக்காங்க. ஆமாங்க இப்போ தான் 4-5 பேர் வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் செட்டில் பண்ணி அனுப்பிச்சுட்டேன் அப்படின்ட்டு அந்த ஆளில் இவங்களும் ஒருத்தர் டிராஃபிக் போலீஸையும் கல் எடுத்து அடித்து மண்டையை உடச்சிட்ருக்கிறாரு அப்படின்ட்டு. ஐயோ என்ன தான் பண்ணான்னு தெரியல, சரி வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு போய் பேசுகிறப்ப, நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன், என்னன்னு சொல்லு, என்ன நடந்ததுன்னு சொல்லு மனோஜ்னு கேட்குறப்ப சொல்கிறேன். இப்படி நான் ஒருத்தருக்கு பணம் கொடுத்து ஏமாற்றிட்டேன், வீடு வாங்குறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி 30 லட்ச ரூபா ஏமாற்றிட்டான். அவனை பார்த்தேன், அதனால் அதை அவனை துரத்திட்டு போகிறப்ப தான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. சாரிங்க சார், அவனோட காரை அதில் எடுத்து கல்லில் எடுத்து அடிக்க போனேன், அது உங்கள் மேலே பட்டுருச்சு, என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறான். பேசிகிட்டு இருக்கிறப்ப இடையில, ஏன்டா அவனை பார்த்தோன்னையா நீ தான் கார் வச்சுருந்தீங்களா, அந்த காரில் நசுக்கி போயிருந்துருக்கலாமில்ல அப்படின்ட்டு. அப்போதைக்கு அந்த கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே எங்கேயாச்சும் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி துரத்திட்டு போனேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறான். சரி அப்படி இல்லாட்டி எந்த ஏரியான்னு சொல்லு, பார்த்துருக்கேன், ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நான் என் ஆளுங்க விட்டு என் டிரைவர்கள் எல்லாம் விட்டு நான் பார்த்துருப்பேன்ல, ஏன்டா இப்படி பண்ணினேன் அப்படிங்காட்டி அப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் தோணலை அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறேன். போலீஸ் வந்துட்டு நாங்கள் விசாரிக்கிறதா இல்லை நீங்கள் விசாரிக்கிறீங்களா, நான் கேட்டுலாம் ரெடி பார்ப்பனல்ல, ஏன் நீங்கள் இப்போ முந்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸும் கேட்குறாரு. சுருதி வந்துட்டு சரி அவர் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க முத்து அப்படின்னு சொன்னானியா, சரின்ட்டே இருக்காங்க. அப்புறம் ரோகிணி சொல்கிறா, இப்படி நாங்கள் வீடு வாங்குறேன்ட்டு இருந்தோம், அப்போ வந்து ஒருத்தன் அடுத்தவங்க வீட்டை என் வீடுன்னு சொல்லி 30 லட்ச ரூபாயை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான், அவனை தான் துரத்திட்டு போயிருப்பாராட்டக்குது அப்படிங்கிறப்ப, முதலே நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து எல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், எதையும் இப்போ ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நல்லா இருங்க, உடம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு கிளம்புறாங்க. டிராஃபிக் போலீஸு இனிமேல்னாச்சும் கொஞ்சம் இதாக இருங்க அப்படின்ட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. டாக்டர் வந்து இத்தனை பேர் எதுக்கு இவ்வளோ கும்பலாக உள்ளே நிற்கிறீங்க, யாரோ ஒருத்தர் மட்டும் இருங்க, ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, இப்போ தானே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு வந்திருக்கு, கொஞ்சம் அவங்க ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு சொன்னோன்னே எல்லோரும் வெளியில் போய் உட்காந்துக்கிறாங்க. முத்து மீனா கிட்ட கொண்டு வந்து நர்ஸு வந்து பில்லை கொடுக்குறாங்க. பில்லை பார்த்தா 75,000 வருது. 75,000 நம்ம எங்கே பெரட்டுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மக்கிட்ட பணமே இல்லையே, இருந்தது ஒரு 5,000 அதையும் அவங்க வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். மீனா உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, என் அக்கௌண்ட்டில் 10,000 தாங்க இருக்குது, எங்கிட்டையும் பணம் இல்லை அப்படின்ட்டு. சரி அண்ணாமலை வந்துட்டு என்னடா ஆச்சு, என்ன தேணுன்னு, இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னானியா. 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட பெரட்டுறது என்னன்னு தெரியல. சரி என் ஃப்ரெண்டு சர்க்கிள்னு நான் கேட்குறேன், மீனாவனையும் உனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேளுன்ட்டு அங்கங்கே விசாரிக்கிறப்போ ஒரு 45,000 தேடுற மாதிரி இருக்குது மீனா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பேசுகிறப்ப அண்ணாமலை வந்து என்னடா பணம் இங்கே ரெடி பண்ணுறீங்களா, என்னன்னு சொல்லுடா, நானும் எங்கிட்ட இருக்கிற பணம் தர்றேன் அப்படின்னு. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எந்த ஒரு இது கவலைப்படாத, நீ போய் பேசாமல் அம்மா பக்கத்தில் உட்காரு, நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். மீனா ரவியும் சுருதியும் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்க போயிடுறாங்க. ரோகிணி மனோஜுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்குறான். ரோகிணி எனக்கு இப்படியே கண்ணு தெரியாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனோஜ் புலம்பிகிட்டு இருக்கிறாரு.
இல்லை அப்படியெல்லாம் இல்லை, உனக்கு கண் பார்வை வந்துடும், நீ ரொம்ப கஷ்டப்படாத. நான் டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், என் கண்ணை கூட எடுத்து மனோஜுக்கு வச்சு விடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர் வந்து உயிரோடு இருக்கிற உன் கண்ணை வைக்க முடியாது அப்படின்னு சொன்னார். கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உன்னை ஒன்றும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டிவிட்டு, ரோகிணி நீ சாப்பிட்டியா, எனக்கு இப்படி இருக்கிறப்ப நீ சாப்பிட்ருக்க மாட்டே, நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்கிறப்ப ரோகிணி கண்ணை கலங்கிட்டு, இல்லை நீ எனக்கு பசிக்கலை, நீ முதல்ல சாப்பிடு, நீ நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்ட்டு சாப்பாடு ஊட்டிவிட்டு ரெஸ்ட் ரூம் கூட்டிக்கொண்டே விட்டுட்டு வராங்க. வந்து ரோகிணிங்கன்னு தேடுறாரு. என்ன ரோகிணி, எனக்கு கண் இல்லாமல் நான் இனிமேல் யாரோட உதவி இல்லாமல் வாழ முடியாதாட்டுருக்குது, எனக்கு யாரோ ஒருத்தர் உதவியோடு தான் நான் இருக்குமா நாட்டுக்குது, எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு. இல்லை இப்போ தான் நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது, அதனால் நீங்கள் எந்த ஒரு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கண்ணாக இருந்து நான் பார்த்துக்குவேன், அப்படி இல்லாட்டி ஏதோ ஒன்று நான் என் உயிரை கொடுத்துனாச்சுக்கு உங்களை ஏதோ ஒன்று பார்த்து பண்ணி விடுவேன் அப்படின்னு. நீயே உயிரோடு இல்லைன்னா நான் இருந்து என்ன பிரயோஜனம், அப்படியெல்லாம் நினைக்காத ரோகிணி, நான் 2 பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் 2 பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க. நீ அழுகாத, அழுதினா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அதுக்கு இதாயிரும், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீ கம்முனு பேசாமல் படுத்துங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தினா உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சேரை இழுத்து போட்டு உட்காந்துக்கிறாங்க. மனோஜை தூங்க வைக்கிறாங்க. விஜயாவும் அண்ணாமலையும் எல்லாம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. மீனாவை அண்ணாமலை கிட்ட விஜயா இருந்துட்டு கிளம்புங்க போகலாம் அப்படின்னா, இது ரவியும் சுருதியும் வர, நாங்கள் எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு, சரி நம்ம மனோஜுக்கு சாப்பாடு கொண்டு போகலாம், நம்மளும் சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு மீனான்ட்டு போய் மீனாவை தேடுறா. மீனா எங்கேயும் இல்லை. இவன் இப்போ கூட இந்த நிலைமையில கூட எங்கேயோ ஊர் சுற்ற போயிட்டா பாரு, இவன் வீடே அடங்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி விஜயா மீனாலாம் ரொம்ப திட்டுறாங்க. அண்ணாமலை அவரை முறைச்சி பார்க்குறாரு. அவங்களே பணம் இல்லாமல் அங்கே இங்கே அலமோதிட்டு இருக்கிறாங்க பணத்துக்காக அப்படின்ட்டு அவர் மனசில் நினச்சிட்டு அவர் இவளை இப்படி திட்டுறாளே அப்படின்னு விஜயாவை முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. இப்போ கூட பூக்கட்டாவை போகணுமா அப்படின்னு திட்டிகிட்டு கிடக்குறான். சுருதி இருந்துட்டு, இல்லை அவங்க வெளியில் எங்கேயோ போயிருப்பாங்களாட்டிருக்குது, விடுங்க அப்படிங்கிறப்ப அந்த இதோட இந்த சீரியல் முடியுது. நாளைக்கு இல்லை, அடுத்த நாள் வர எபிசோட அடுத்த நாள் காலையிலேயே பார்த்துக்கலாம். என்னோடய சேனலை கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி.